அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி வக்ர நிவர்த்தியா இந்த மாதம் முழுவதும் கும்பத்துல செஞ்சிருக்கிறாரு. விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைவு இருக்குது. கடக ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. தனுசு ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம். திருக்கார்த்திகை என்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி வருது. 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருது. இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு. அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம், பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி. அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். அப்பதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியில இருக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகிறாரு. இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம் பார்ப்போம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 6க்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் போய் சுக்கிரன் வீட்டிலையும் சுக்கிரன் உங்கள் வீட்டிலையும் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ எதிர்ப்புகள் பகை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம் அப்படின்னாலே கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய இடம். இந்த விஷயத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த மாதத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்திலலாம் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொல்லை தந்த எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு விலகுவாங்க. சனி வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இனிமேல் சீராக நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் பணம் கொடுத்து லாஸ் ஆகிருப்பீங்க. அந்த பணம் வரவே வராது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த பணம் இனிமேல் உங்களுக்கு சேரும். முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவங்க எல்லாமே இனங்கண்டுங்கிட்டு அவங்கள விலகி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தேங்கிய காரியங்கள்லாம் சுறுசுறுப்பாக நடக்கும். இனிமேல் வீட்டில் தெய்வீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளே சந்திரன் 8க்குரிய சந்திரன் அஷ்டமாதிபதியான உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகிறதால எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. யோசிச்சு தான் முடிவுகளை எடுக்கணும். இந்த மாதத்தில் 2ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். இதுவரைக்கும் சனி வக்கரமாக தான் இருந்தார். கடந்த 4 மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாட்டாங்க, உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனை, பொருளாதார சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துலேயுமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி பெற்றுட்டாரு. அதனால உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தியாகி பலமா இருக்கிறாரு. அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசிநாதன் குருவோட பார்வையும் 2ஆம் இடத்துல விழுது. அதனால் கார்த்திகை மாதம் முதல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. தன வரவு தாராளமாக இருக்கும். மந்தமாக இருந்துட்டு வந்த தொழில் இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்க தொடங்கும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துக்குவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவான முடிவாக எடுக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில்.
4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். 4ஆம் அதிபதியோடு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு இரவு நேர பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. தர்ம காரியத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த கார்த்திகை மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாட்டுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த விஷயமா கூட இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு குடியுரிமைக்காக காத்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டின் மூலமா வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. அருளாளர்களோட ஆலோசனையும் அனுபவஸ்தர்களோட அறிவுரையும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக்க உதவும். இந்த மாதம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக வரும். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய், அதே மாதிரி விரையாதிபதியான செவ்வாய் அவரோட பார்வை சகாயஸ்தானத்தில் பதியுது. அப்போ விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு வீண் விரயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிரன். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வழங்குவார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது பொருளாதார நிலை, புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்பத்தில் சுபகாரியம் இதெல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் கூட ஏற்படும். என்னங்க சொத்தை விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சொத்தை விற்றாலும் இன்னொரு சொத்தை வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, இல்லை தொழிலை போடுவீங்க. இந்த மாதிரியான சுபகாரிய சுப செலவுகளை எல்லாத்தையும் தான் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்துலலாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட வக்கரமும் இருக்குது. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்கரமும் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் வக்கரம் பெறுவது நல்லது தான். புத்திரஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால ஏதாவது பஞ்சாயத்துகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியாது. அது இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம், தள்ளி போடுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களை நம்பி எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் அதில் தடை தாமதம் அப்படிங்கிறது வரும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த வேலை விஷயமா இருந்தாலும் சரி, நீங்களே போங்க, மற்றவர்களை நம்ப வேண்டாம். இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு அரசு வழியில் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல், எண்ணம் எல்லாமே ஈடேறும் இந்த கார்த்திகை மாதம்.